ஹாய்ங்க, வாங்க சப்பாத்தி முட்டை கிரேவி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். சப்பாத்திக்கு ஆஸ் யூஷுவல் எப்படியுமே நம்ம போடுறது தான். உப்பு ப்ளஸ் எண்ணெய் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறோம். மிக்ஸ் பண்ணிக்கிட்டு தேவையான அளவு தண்ணி தெளித்து நல்லா மாவு சாஃப்டாக பிசைஞ்சு வச்சுக்கிறோம். அவ்வளோதான், மாவு ஊறிட்டுருக்கட்டும். வாங்க முட்டை வேக போட்டுடலாம். நான் இப்போ முட்டை கிரேவிக்கு 5 முட்டை எடுத்திருக்கேன். ஓகே, முட்டை வச்சாச்சு. முட்டை கொஞ்சம் கல்லுப்பு போட்டு, அப்போ தான் தோல் நம்மளுக்கு ஈஸியாக வரும். கல்லுப்பு போட்டு முட்டையை வேக வச்சுக்குவோம். ஓகே, முட்டை வெந்துட்டுருக்கட்டும். அவ்வளோதாங்க, முட்டை வெந்துருச்சு. முட்டை இறக்கிட்டு அடுத்த கிரேவிக்கு நம்ம ரெடி பண்ணலாம். தவா எடுத்து வச்சுக்கலாம். தவானை ஃபஸ்ட்டு வந்து முட்டையை ஃப்ரை பண்ணிக்கலாம். முட்டையை ஃப்ரை பண்ணுறதுக்கு தேவையான அளவுக்கு ஆயில் ஊற்றிக்கலாம். முட்டை ஃப்ரை பண்ணுறதுக்கு எவ்வளோ ஆயில் தேவையோ அவ்வளோ ஆயில் ஊற்றிக்கலாம். ஆயில் ஹீட் ஆகிட்டுருக்குங்க. அதுக்குள்ளே நம்ம கிரேவிக்கு தேவையான வெங்காயம், தக்காளி எல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்குவோம். இப்போ ஆயில் ஹீட் ஆயிடுச்சு. அதில் கொஞ்சம் மஞ்சள் தூள், மிளகுத்தூள், உப்பு, மஞ்சத்தூள், மிளகுத்தூள், லைட்டாக முட்டைக்கு தகுந்த மாதிரி உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம். அந்த எண்ணெயிலேயே அந்த பொடி ஃப்ரை ஆகிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்குவோம். மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம பாயில் பண்ணி வச்சுருக்க முட்டையை ஆஃபாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை அப்படியே நம்ம போட்டு இந்த பக்கம் அந்த பக்கம் 2 பக்கமும் ஃப்ரை பண்ணி எடுத்துருவோம். டபுள் சைடும் நல்லா ஃப்ரையாக இருக்க மாதிரி பண்ணி எடுத்துக்குவோம். இந்த ஒரு முட்டை திரும்ப வேணான்றச்சுங்க. நானும் திருப்புன்னு திருப்புறேன். வேலைக்கே ஆகலை முட்டை. பாருங்கள், திரும்ப வேணான்ட்டு தான் திரும்புது. ஓகேங்க, ஒரு பக்கம் ஃப்ரை பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு அந்த பக்கம் திருப்பி போட்டுடலாம். ஓகேங்க, இப்போ அந்த பக்கம் இந்த பக்கம் டபுள் சைடுமே முட்டை நல்லா மிளகுத்தூள், மஞ்சத்தூள், உப்பு எல்லாமே உள்ளே மிக்ஸ் ஆகிற அளவுக்கு ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. இப்போ எல்லா முட்டையும் எடுத்துக்குவோம். ஓகேங்க, இப்போ எல்லா முட்டையும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டோம்.
அந்த ஆயில்லையே இன்னும் கொஞ்சம் ஆயில், நம்ம கிரேவிக்கு தேவையான அளவு ஆயில் இன்னும் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த எண்ணெயும் நல்லா காஞ்சோன்னையும் சோம்பு போட்டுக்கலாம். பிரிஞ்சிரகம்னு சொல்கிறாங்க, சோம்பு போட்டுக்கலாம். சோம்பு போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுறலாம். சோம்பு நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் அடுப்பை கொஞ்சம் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா ஃப்ரை பண்ணி விட்டதுக்கப்புறம் பெரிய வெங்காயம் ஒரு 4 வெங்காயம் அரிஞ்சு வச்சுருக்கேன். பெரிய வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை எல்லாத்தையும் அந்த ஆயிலே போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்குவோம். வெங்காயத்தையும் போட்டு நல்லா ப்ரௌனிஷாக வர அளவுக்கு நல்லா வதக்கிக்குவோம். நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. அந்த வெங்காயத்தோட பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்குவோம். நல்லா வெங்காயம் வதங்கிடுச்சுங்க. வதங்கினதுக்கப்புறம் ஒரு தக்காளியை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். தக்காளியும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்குவோம். இதில் ஒரு தக்காளி தாங்க போட்டிருக்கேன். ஒரு தக்காளி நல்லா வதக்கி விட்டுருவோம். வதங்கிட்டுருக்கட்டும். அதுக்கு லைட்டாக உப்பு போட்டுடலாம். அவ்வளோதாங்க, தக்காளி வதங்கிருச்சு. அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சி வச்சுருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போனோன்னையும் 2 தக்காளியை குறைப்பாக அரைச்சி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்குவோம். கிரேவிக்கு தக்காளி அரைச்சி சேர்த்தா தான் கிரேவி கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ ஒரு தக்காளி வதக்கிட்டேன். 2 தக்காளியை குறைப்பாக அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ நல்லா எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு வதக்கிக்குவோம். லைட்டாக கறி மசாலா தூள் போட்டுக்கலாம். மிளகுத்தூள் கொஞ்சம் நிறையாவே போட்டுக்குவோம். ஏன்னா இதில் மிளகாத்தூள் போட மாட்டோம். ஸோ மிளகுத்தூள் தான் நம்மளுக்கு காரம் கொடுக்கும். மிளகுத்தூள் சேர்த்து போட்டுக்குவோம். மிளகுத்தூள், கரம் மசாலா 2யும் போட்டு நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு ஃப்ரை பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. நல்லா வதக்கி விட்டோம். வதக்கினதுக்கப்புறம் நம்மளுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி கிரேவியை மூடி வச்சுருவோம். இந்த கிரேவிக்கு எவ்வளோ தண்ணி நம்மளுக்கு தேவையோ அவ்வளோ தண்ணி ஊற்றி நம்ம வேகிறதுக்கு மூடி வச்சிடலாம். ஏன்னா நம்ம சப்பாத்திக்கு தொக்கு மாதிரி தான் செய்கிறோம். ஸோ தண்ணி தேவையான அளவு மட்டும் ஊற்றிக்கலாம். ஊற்றி கிரேவி நல்லா கொதிச்சிருச்சு. கொதிச்சதுக்கப்புறம் நம்ம பரட்டி வச்சுருக்க முட்டையை அதில் போட்டு ஒரு 5 நிமிஷம் விடுவோம். முட்டையில் நல்லா அந்த மசாலா இறங்கட்டும். அவ்வளோதாங்க, முட்டை 5 நிமிஷம் அதுவும் வெந்துருச்சு. முட்டை மசாலா எல்லாம் இறங்கியாச்சு. லைட்டாக நம்ம கொத்தமல்லி தழை தூவி ரெடி பண்ணிக்குவோம். அவ்வளோதாங்க, முட்டை கிரேவி ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதாங்க,
இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு. முட்டை கிரேவி ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான், நம்ம சப்பாத்தி சுட்டி எடுத்தாச்சு. ஸோ 2 சப்பாத்திக்கு முட்டை கிரேவி வச்சு டேஸ்ட் பண்ணி பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு சொல்லுங்கள். ஓகேங்க, தேங்க்யூங்க, பாய்.